நிறைய மழையை பார்த்தாச்சு. 100 வருஷம் இல்லாத மழையை பார்த்தாச்சு. 24 அதே அளவு மழை பெஞ்சாலும் சென்டிமீட்டர் சொல்றோம் பெஞ்சாலும் ஊருக்குள்ள தண்ணி வராமல் எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி மக்களை தேடி அந்த இடத்துல போய் நம்ம குறைகளை தீர்க்கும் போது அவங்களை அணுகிறதுக்கும் ஈஸியா இருக்கும். 16வது மாதம் ஆரம்பித்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வைத்திருக்கோம் ஆணையர் அவர்களே, அந்த துணை ஆணையர், மண்டல தலைவர் நம்ம சி சாரு, சிஎஸ் மேடம், பிளானிங்காக இருக்கட்டும், இந்த மண்டலத்துக்கு உட்பட்ட 15 மாமன்ற உறுப்பினர் அவர்களே, பொதுமக்களே, பத்திரிகையாளர் நண்பர்களும் வணக்கம். ஏற்கனவே நம்ம இந்த முகாம் ஆரம்பித்து மிக சிறப்பாக நடைபெற்றாலும் அதான் மெயின் ஆஃபீஸ்க்கு அடைஞ்சிட முடியாது. ஆணையாளர் மற்றும் அது துறை சம்மந்தப்பட்ட அனைவரும் இருந்தாலும் பேர் மாற்றமாக இருக்கட்டும், பெட் சர்டிஃபிகேட் ஆகட்டும் உடனே வரும். ரோடு என்ன எடுக்கணும், ரோடோட கான்செப்ட் முன்னாடி கவுன்சிலர் கோரிக்கை, நான் நேராக போகிற சந்திக்கிற கோரிக்கை, ஸ்கூல் போகிற சோனு, கோயில் போகிற சோன் ரோடெல்லாம் கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் மக்களிருந்து வந்த மனுவை பொறுத்து நம்ம எல்லாமே கவர்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டோம். கிட்டத்தட்ட 964 ரோட்டில் ஒரு 200 கம்ப்ளீட் பண்ணாலும் இந்த ஒன்றா படிப்படியாக வந்துட்டு இருக்கு. இப்போ மழைக்குள்ள வேலையை நம்ம செஞ்சு கொண்டிருக்கோம். எந்தெந்த இடத்துல ட்ரெயின் பண்ணணும், ஏன்னா கிட்டத்தட்ட 2023 நிறைய மழையை பார்த்தாச்சு. 100 வருஷம் இல்லாத மழையை பார்த்தாச்சு. 24 அதே அளவு மழை பெஞ்சாலும் சென்டிமீட்டர் சொல்கிறேன் பெஞ்சாலும் ஊருக்குள்ளே தண்ணி வராமல் பாதுகாத்தாச்சு. இந்த வருஷம் அதிலிருந்து எந்தெந்த ஏரியாவில் மோட்டர் யூஸ் பண்ண வேண்டியதோ கிராவிட்டிலையும் போகும், மோட்டர்லையும் வச்சு ரெடி பண்ணிடுவோம். இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பல்வேறு கட்டங்களாக பிரித்து, அதாவது கிட்டத்தட்ட 206 பார்க் சைட்னா பூங்காவுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் ஒரு 53 அங்கங்கே லைவில் இருந்தாலும் மக்கள், அதாவது இளைஞர்கள் விரும்புகிற மாதிரி சின்ன சின்ன உடற்பயிற்சி அந்தந்த இதெல்லாம் சத்தியவிநாயகபுரம் ஸ்கூலில் அங்கே நடந்துட்டு இருக்கு. சத்தியவிநாயகபுரம் இப்படி பழைய பார்க்கையும் ரிப்பேர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கோரிக்கை, கவுன்சிலரோட கோரிக்கை இருக்குது. படிப்படியாக ஒன்றா நிறைவேற்றப்படும். இந்த ஏரியாவில் ஒரு சில இடத்துல கிருஷ்ணராஜபுரம் கிட்டத்தட்ட 30 வருஷம் 40 வருஷம் இல்லாத பகுதியில் ரோடோ காணம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த பகுதி நிறைவேற்றப்படும் தெரிஞ்சுக்கிறேன். 243 2 நடவடிக்கைகள்லாம் உங்களுக்கு தெரியும். குடிநீர் சம்பந்தமாக குடிநீர் இல்லாதவங்களுக்கும் தீர்வு பிரச்சனை இருக்குது. ஏன்னா அந்த ஹவுசிங் போர்டு லேண்ட் டிஸ்ட்ரிபியூட் நடந்துகிட்டு இருக்குது. அது அரசாங்க ஜிஓ இருக்குது. என்ன இருக்குன்னா, தேவைக்கு எடுத்த இடம் யூஸ் பண்ணாட்டா அவங்களுக்கே கொடுத்துருவாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இபி இருக்குது, வீடு கட்டிட்டாங்க, நம்ம தீர்வை போட்டாச்சு. குடிநீர் அபிடவுட் மாதிரில கொடுப்போம். என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை உடனே தெரிவித்து ரெடி பண்ணிக்கிறோம்னு தெரிவித்து கொள்கிறேன். இது போக நீங்கள் கால் சென்டர்லையும் கூப்பிடலாம். இது போக உங்களோட முதல்வர் ஸ்கீம் கிட்டத்தட்ட நம்ம 3 வார்டு போட்டு கிட்டத்தட்ட 60 வார்டு முடிச்சாச்சு. 40 நம்ம மாநகராட்சிக்கு அலாட் பண்ணது அந்த கோட்டா அங்கங்கே இப்போ 6 வார்டு 4 வார்டாக நடந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் நீங்கள் விட்டு போனால் 43 துறைகள் இருக்குது. இந்த 43 துறைகள் கொடுத்தாலும் அது செயல்படும் தெரிஞ்சுக்கணும். நன்றி, வாழ்க்கை. இந்த 15வது மக்கள் குறைதீர் முகாமில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு மேயர் மற்றும் துணை ஆணையர் மற்றும் அனைத்து அலுவலர்கள், மக்கள் அனைவருக்கும் எனக்கு காலை வணக்கம். எப்பவுமே இந்த மாதிரி மக்களை தேடி அந்த இடத்துல போய் நம்ம குறைகளை தீர்க்கும் போது அவங்களை அணுகிறதுக்கும் ஈஸியா இருக்கும். உங்களுக்கும் கண்டிப்பா கார்பரேஷன் ஆஃபீஸ் தான் வரணும்னு இல்லாம உங்களுக்கு பக்கத்திலேயே உங்களோட குறைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த முன்னெடுப்பா இருக்கு. இதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி 745 மனுக்கள்ல 743 தீர்வு கண்டிருக்காங்க. ஸோ அதுலயே உங்களுக்கு தெரியும் இந்த முகாம் எவ்வளவு சிறப்பா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க கொண்டு வந்திருக்க மனுக்களையும் உடனுக்குடனே உங்களுக்கு சொல்யூஷன் செஞ்சு தருவோம் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வெளியில போய் படம் சொல்றேன் வாங்க முதல்ல